இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக காய்ச்சல் இருக்கும்போது வரக்கூடிய வலிப்பு பற்றி பார்ப்போங்க. 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ஃபீவர் அதிகமாகும் போது, அதாவது பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வலிப்பு வர வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் நாங்கள் ஃபெப்ரைல் சீசர்ஸ் சொல்லுவோம். ஃபீவர் வர எல்லா குழந்தைங்களுக்கும் வலிப்பு வருமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 2லேருந்து 5% குழந்தைங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வலிப்பு வரும்போது நீங்கள் டென்ஷன் ஆகாமல் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி வலிப்பு வராமல் பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், சேஃப் பொசிஷன். குழந்தைங்களுக்கு வலிப்பு வரும்போது அவங்கள சுற்றி ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை விளையாட்டு பொருளோ பொம்மையோ இருந்தால் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களே எங்கேயும் இடிச்சுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக தலையில் இடிச்சுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் குழந்தைய இந்த மாதிரி ஒரு சைடு படுக்க வச்சு எச்செல்லாம் வாய்க்குள்ளே போகாமல் கீழே விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. எச்செல்லாம் வாய்க்குள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு விட சிரமம் ஏற்படலாம். குழந்தைங்களுக்கு காய்ச்சல்னால வரக்கூடிய வலிப்பு எல்லாமே மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வலிப்பு ஸ்டாப் ஆன உடனே நீங்கள் அவங்கள பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இல்லை பக்கத்தில் இருக்க எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டின்னு போங்க. இது வராமல் எப்படி பார்த்துக்கலாம்னா, குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் பீடியாட்ரிஷியன் சொன்ன மாதிரி பேராசிட்டமால் கரெக்டாக கொடுத்துருங்க. பேராசிட்டமால் போட்டு 1/2 hour ஆகியும் ஃபீவர் குறையிலையா, வீட்டில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விடுங்க. ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.